திருச்சிற்றம்பலம். மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவெம்பாவை பாடல் 19. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். என் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோ நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாய். இந்த நீராடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், எங்கள் தலைவனே, உம்முடைய கையில் இந்த பெண் பிள்ளையை, இந்த பாவை நோன்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னி பெண்களை உமக்கே அடைக்கல பொருளாக ஒப்புவிக்கின்றோம். ஆதலின் இவள் உமக்கே அடைக்கலம். எனவே உம்முடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றோம், அதை நீ கேட்பாயாக. எங்களுடைய தனங்கள் உன்னுடைய அன்பர்கள் அல்லாதவர்களுடைய தோள்களை கூடாதிருக்கும்படியாகவும், எம்முடைய கைகள் உமக்கன்றி வேறு எவர்க்கும் எந்த பணிவிடையும் புரியாதிருக்கும்படியாகவும், எங்களுடைய கண்கள் இரவும் பகலும் உன்னுடைய திருவுருவத்தை அன்றி வேறொன்றையும் பார்த்திருக்காதபடியாகவும், இத்தகைய தன்மையெல்லாம் வரமாக எம்முடைய தலைவனாகிய நீ கொடுத்து அருள்வாயாயின், எங்களுக்கு சூரியன் கீழ் திசையில் உதித்தால் என்ன, வேறு எந்த திசையில் உதித்தால்தான் என்ன, எங்களுக்கு ஆகக்கடவது ஒன்றுமில்லை என்ற பொருளில் இந்த பாடலை மணிவாசகப் பெருமான் அமைத்திருக்கின்றார். இந்த பாடலிலே இருக்கக்கூடிய சிறப்பு விளக்கம் என்ன என்று பார்த்தால், இரவும் பகலும் இறைவனை அன்றி மற்ற ஒன்றும் காணாமை என்பது பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார் என்ற சிவஞான சித்தி திருவாக்குக்கான விளக்கமாகும். ஞாயிறு எங்களில் என் என்பது இது சீவன்முத்த நிலையை குறிப்பது. சிவஞான சித்தியார் என்கின்ற சாத்திர நூலிலே என்னும் இகலோகத்தே முத்தி பெறும் இவன்தான் எங்களில் என் ஞாயிறு எமக்கென்று குறைவின்றி கண்ணுதல் தன் நிறைவு அதனில் கலந்து காயம் கழிந்தக்கால் எங்குமாய் கருது அரண்போல் நிற்பன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களில் எஞ்ஞாயிறு என்கின்ற இந்த சீவன்முக்த நிலைமையினை திருநாவுக்கரசு பெருமான் வெம்பவருகிற்பதென்று கூற்றம் நம்மேல் வெய்யவினை பகையும் பைய நையும் எம்பறிவு தீர்ந்தோம் இடுக்கண் இல்லோம் எங்களில் எஞ்ஞாயிறு ஒளியோம் அல்லோம் அம்பவள செஞ்சடை மேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டுகந்த செம்பவள வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வான வண்ணர் எம் சிந்தையாரே என்று பாடி அருளிருக்கின்றார். இப்படி ஜீவன்முக்த நிலையினை நமக்கு இங்கு மணிவாசகப் பெருமான் இந்த பாடலிலே பதிவு செய்திருக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.